ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6 ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2026. அதே மாரி வாக்கியப்படி வந்து 26/5/2026 வருது. திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 2, 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால வந்து நம்ம எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா வாக்கியப்படி வந்து மே மாசம் 26ஆம் தேதி 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி 5 நிமிஷத்துக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல குரு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இவ்வளவு நாளா ஜென்ம குரு இருந்திருக்கும். அப்பப்போ உங்களுக்கு டென்ஷன் இருந்திருக்கும். இருந்தாலும் நெறைய மாற்றங்கள சந்திச்சிருப்பீங்க. இப்ப குரு 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வந்து என்ன செய்றாரு? உச்சமாகுறாரு. ஸோ 7, 10 கூடையவரு குரு. அவரு வந்து 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று, உங்களுக்கு எத பார்க்குறாரு? 6ஆம் இடத்த பார்க்குறாரு, 8ஆம் இடத்த பார்க்குறாரு, 10ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் நெறைய இருக்கு. காசு, பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வான நிலையத்தான் குறிக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு குரு உச்சம் பெற்று பார்வையினால உங்களுக்கு நல்ல காசு, பணம், பொருளாதார வளர்ச்சிய குரு வந்து சேர்க்க போறாருங்க. குரு வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறுது. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் குரு வந்து உச்சம் பெறுவாருங்க. இது வந்து மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடம்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்ப ஸ்தானம். வருமான ஸ்தானம்ங்க. அப்போ குடும்பத்துல இவ்ளோ நாளா எவ்ளோ விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நடந்தா அத்தனையுமே மாறி நன்மைகள் நடக்க போகுது. குடும்ப ரீதியாக நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். வருமானம், நல்ல வருமானம் வரப்போகுதுங்க. குரு உங்களுக்கு 7, 10 கூடையவருங்க. தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு. அதுதான் இங்க வந்து சிறப்பு. முக்கியமா வந்து என்னன்னா, தொழில்ல அதிகமா கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்த ஒதுக்கி வச்சுட்டு, மிதுன ராசிக்காரங்களுக்கு சோம்பேறின்னா கோவம் வந்துருது. பொதுவாவே கன்னி ராசி, மிதுன ராசி இதுல வந்து யாரு ரொம்ப தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, ஆக்டிவேட்டா இருப்பாங்க. ரொம்ப எனி டைம் அதிலேயே இருக்கிறவங்க கன்னி ராசி தான். மிதுன ராசிக்கு கொஞ்சம் வந்து இந்த ரசிப்புத்தன்மை, கலை ரீதியா இதா இருக்கனால, அவங்க வந்து கொஞ்சம் லைட்டா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு, மிதுன ராசிக்காரங்க உழைப்பு, உழைப்புன்னு நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, வருமானம் அதிகமா இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் வருவாரு குரு. உச்சம் பெறுவாரு. அதனால தயவு செய்து இந்த வருடம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. ஃபோக்கஸ்டா இருந்தீங்கனாலே, நீங்க வந்து உங்களுடைய லைஃப் டைம்ல எவ்வளோ காசு பணம் சம்பாரிக்கிறோமோ, அதுக்கு உண்டான வழி உங்களுக்கு குரு காமிச்சுருவாரு. குரு வழிகாட்டுறதுன்றது இருக்கு இல்லையா? அது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, உங்க ராசிக்கு இருக்கு. ஸோ, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய விஷயங்கள என்ன பண்ணணும்னு எழுதி பாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு எழுதி பார்க்கிறது நன்மைகள சேர்க்கும். எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே இதுல ஓட விடுங்க. கட்டாயம் சக்சஸ் ஆயிருவீங்க. குரு வந்து உச்சபலம் பெற்றுக்கிறது எவ்ளோ சிறப்பான விஷயம் தெரியுங்களா? இந்த வருஷத்த நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா, 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அவ்வளதான். ஏன்னா, குரு வந்து உச்சம் பெறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நடக்க போகுது. அதனால. வருமானம்ங்கிறது பல வகை. இந்த வழியில இருந்து தான் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வருங்க. தொழில அபிவிருத்தி பண்ணலாம். தொழில் ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. அப்ப புதுசா தொழில் தொடங்கலாமான்னா, தாராளமா தொடங்கலாம். உத்தியோக ரீதியா நல்ல அமைப்புகள் இருக்கு. இல்லைங்க எனக்கு வந்து சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க தொடங்கலாம். உங்ககிட்ட காசு பணம் இருக்கு, இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பணம் இருக்கு அப்படின்னாலும், குரு உங்களுக்கு 7 கூடையவரா இருக்கனால பார்ட்னர்ஷிப் போட்டு தொடங்கலாம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தொடங்குங்க. ஏன்னா நீங்க லக்னம் வேற இதுல நீங்க பொறந்திருக்கலாம். அதனால அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த டைம் வந்து நல்ல டைம் தான். சிறப்பான காலங்களும், நேரங்களும் ஒத்து வருது. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வருமானம் நல்லா வரும். ஏற்கனவே ஒரு தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் கூடுதலான உழைப்ப நீங்க போடும்போது, நல்ல காசு பணத்த நீங்க எடுத்தரலாங்க. நெறைய அமைப்புகள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. காசு பணத்த எடுத்தரலாம்.
அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நீங்க மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இதுக்கு வந்து இந்த காலகட்டத்துல நல்ல விடிவு காலம் பிறக்கும். ஏன் அப்டின்னா, குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறாரு. பொதுவா குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குரு 8ஆம் இடத்த பார்க்கறதுனால தீராத பிரச்சனைகளுக்கும், பெரிய சிக்கல்கள்ல இருந்தும் வெளில வரதுக்கு இது பெர்ஃபெக்ட்டான டைமு. இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் உழைப்பையும், அதே மாரி கொஞ்சம் எஃபோர்ட்ஸையும் நீங்க போடும்போது, எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தன பிரச்சனைகள்ல நீங்க வெளில வந்துரலாம். நிவர்த்தி ஆயிரலாம். ஏன்னா, குரு உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி. அவரே வந்து உச்சம் பெறும்போது, கட்டாயம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தீராத பிரச்சனைகளா இருந்தாலும் தீர்த்து குடுக்க வேண்டியது குருவோடைய கடமையாக இருக்கு இங்க. அதே மாரி 6 குடையவர் உடல், தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க. 6ஆம் இடம்ங்கிறது கடன் மட்டும் கிடையாது. நோய், வழக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே அலட்சியத்துல நம்பர் 1 அவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, வீட்டு வைத்தியம் பார்த்துக்காம, தயவு செய்து டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிருங்க. ஏன்னா, குரு 8யும் பார்க்குறாரு, 6யும் பார்க்குறாரு. அவர் வந்து என்னன்னா, அவருடைய வேலை வந்து எல்லா விஷயத்தையுமே வளர்த்து விட வேண்டியது தான். குரு வந்து நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, குரு பாக்குது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நெனைக்கிறாங்க. குருவோ குரு ரொம்ப நல்லவரு. அதத்தான் நானும் சொல்றேன். குரு வந்து நல்லவரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பாரபட்சம் பார்க்காம வளர்த்து விட்டுட்டே இருப்பாரு. அப்ப நோயையும் வளர்த்து விட்டுருவாரு. காசு பணத்த வளர்த்து விடுறது நல்லது. நோய வளர்த்து விடுறது நல்லதா? இல்ல, இல்ல. 6ஆம் இடத்த பார்க்குறாரு, 8ஆம் இடத்த பார்க்குறாரு. தயவு செய்து கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம், கவனம், கவனம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்டின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணிக்கங்க. 1000, 500ல செலவ வந்து முடிச்சுக்கங்க. அது வந்து லட்சக்கணக்குல கொண்டு போய் விட்றாதீங்க. அதே மாரி 8ஆம் இடத்த பார்க்குறாரு. நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. ஏன் அப்டின்னா, அ ம 8ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, விபத்த குறிக்கக்கூடிய இடம். அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது, நீங்க நல்லா தான் போவீங்க. கரெக்ட்டா ஓட்டுனாலும், நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா, ஆப்போசிட்லருந்து வந்து இது பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. அதே மாரி தேக ஆரோக்கியத்துல ஏதாவது சர்ஜரி இந்த மாரி பிரச்சனைகள் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு. குரு வந்து மருத்துவ செலவ குடுக்க போறாரு. மருத்துவ விரயத்த குடுக்க போறாரு. 2ஆம் இடத்திலேயே உச்சம் பெறனால, கண் அறுவை சிகிச்சை நெறைய பேத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி குடும்பத்தில இருக்கவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருங்க. வருமானம் பல வகைகள்ல இருந்து வந்துருங்க. அதே மாரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னா, அது எல்லாமே சால்வ் ஆக போது. மெயினா வந்து நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருக்கீங்க. அந்த இதுக்காக தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்க பக்கம் தான் இருக்கு. ஏன்னா, குரு வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அது இல்லாம உச்சபலம் பெற்று பார்க்கறனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கேஸா இருந்தாலும் சரி, ஈஸியா உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கடன இந்த வருஷம் நீங்க தீர்த்தரலாங்க. இந்த 2026 வந்து முடியும்போது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்துரும். நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கிற விஷயத்தையும் பொறுத்து தான் இருக்குது. கடன் அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடமா இருக்கனால, குரு வந்து உங்களுக்கு பார்க்குறாரு. 7 கூடையவர். நிவர்த்தி ஸ்தான அமைப்பு கூடையவரே குரு தான் உங்களுக்கு. அப்ப கடன்ல இருந்து கட்டாயம் ஒரு நிவர்த்தி ஆயிரும். நீங்க கடன் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அத நீங்க போய் பாருங்க. அத பார்க்கும்போது அதுல இருக்க விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த விஷயங்கள செய்யும்போது, குரு பிராப்தமும் இந்த கோச்சாரத்துல வரும்போது, கடன்ல இருந்து ஈஸியா வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 8ஆம் இடத்த பார்க்கறனால, பெண்கள பொறுத்தவரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமா இருக்கனால, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்துல லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிளா நடக்கல அப்படின்னா, 6ஆம் இடத்த பார்க்கறனால சண்டை சச்சரவுகள் வரும். வழக்குகள் போறதுக்கு உண்டானது வரும். சாதாரணமா ஒரு விஷயத்த சாரின்னு கேட்டு சிம்பிளா முடிக்கிறத விட்டுட்டு, பிரச்சனைகள வளர்த்தீங்க அப்படின்னா, அது போய் 3ஆம் இட நபர்களுடைய தலையீடு வந்துரும். கோர்ட் கேஸ் வந்துரும். அப்புறம் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிரும். அதனால தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இடம் குடுக்காதீங்க. 10ஆம் இடத்த பாக்குது, கர்மாஸ்தானம். அதனால மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரியறதோ, அல்லது இழப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து தாய் தந்தையருக்கு கர்மா அப்படிங்கனாலே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான். யாருக்காவது ஒருத்தருக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்துரும்.
ஏற்கனவே அங்க கர்ம காரகன் சனி இருக்காரு. அவரையும் குரு சேர்ந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பிரீத்தி பண்ணிக்கங்க. குருவுக்கு பரிகாரம் பண்ணுங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிரமப்பட்டு நீங்க செய்ய வேண்டாம். எனக்கு உத்தியோகம் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போணும், நான் வேலையா இருக்கேன், என்னால முடியல அப்டின்னா, அதுக்காக மனசு வருத்தப்படாதீங்க. உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் தெய்வத்துக்கு ஆத்மார்த்தமா செஞ்சா போதும். சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. நவக்கிரகங்கள்ல குரு பகவான்னு ஒருத்தர் இருப்பாரு. மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவர போய் வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவும், தீமைகள் ரொம்ப குறைவாவும் இருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காசு, பணம் பல வகைகள்ல இருந்து வரும். ஏன்னா, வருமான ஸ்தானத்துல தான் குரு இருக்காரு. குடும்பத்தோருடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்குது. 10ஆம் இடத்த பார்க்கறனால நீங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. நெறைய காசு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடையது வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கிறது. 8ஆம் இடத்த பார்க்கறதுனால நீங்க வெளியில போகும்போதோ, அல்லது வரும்போதோ என்னன்னா, க இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க வீட்ல. வீட்லயோ அல்லது அப்பா, அம்மா கிட்டயோ அல்லது கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயம் மிக தவறான விஷயம். அத நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள மத்தவங்ககிட்ட சொல்லிட்டு அத செய்யுங்க. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் சாட்ஸ் எல்லாம் போய் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து 8ஆம் இடம்ங்கிறனால ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, அவமானங்களோ தேடி தந்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வத்துடைய துணைய தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா வருங்க. ஏன் அப்டின்னா 2ஆம் இடம்ங்கிறதே வாக்கு ஸ்தானம் தான், கல்வி ஸ்தானம் தான். அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல ஞாபக திறனு, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் நல்ல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து இந்த வருடம் குருபலம் இருக்கா? திருமணத்துக்கு அப்டின்னா 8ஆம் இடத்த தான் பாக்குது. அதனால 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அதனால 50% தான் குருபலம் இருக்கு திருமணத்துக்கு. ஆனா உங்களோட ஜாதக ரீதியா குரு 7ஆம் அதிபதியுடைய திசாவோ, புத்தியோ நடக்கும் பட்சத்தில், குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறனாலயும் நீங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, திருமணத்துக்கு தாராளமா போய்க்கலாம். ஆனா 7ஆம் இடத்த பார்த்தா தான் குருபலம் 100க்கு 100% பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து 7ஆம் இடத்தெல்லாம் பார்க்கல. 6ஆம் இடத்த தான் பார்க்குது. ஆனா ஜாதக ரீதியா சில பேத்துக்கு தசாபுத்திகள் அப்படிங்கிற விஷயங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதியோடது, லக்னத்துக்கு அது மாரி பார்த்து பண்ணுவாங்க. அது மாரி பண்றதுனா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். பொதுவா 10ஆம் இடத்த பார்க்கறனால இந்த வருடம் எதுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றதுன்னா, தொழிலு, உத்தியோகம், வருமானம் இந்த 3 விஷயங்களுக்கு தான் குரு அதிகமா சப்போர்ட் பண்றாரு. அதனால பொருளாதார வாழ்க்கைய இந்த வருடம் வந்து நல்ல உயர்வான நிலைக்கு எடுத்துட்டு போறது உங்களோட கையில தான் இருக்குது. அது குரு பகவான் வந்து குடுத்துருவாரு. ஏன்னா உச்சபலம் பெற்றிருக்கனால அத குடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் மாற்றம், கடகத்தில் வரக்கூடிய சஞ்சாரம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை பலாபலன்களை கொடுக்க போகிறது மிதுன ராசிக்காரருக்குன்னு துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் இடத்துலயே வந்து சனி இருந்து பல வேலை புரட்சிகள், தொழில் புரட்சி கடந்த ஒரு வருடமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்கு குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று மாறும் பொழுது சில வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறது கண்டிப்பாக பார்க்க போறோம். அது எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னா, மிகப்பெரிய ஒளி கிரகமாகிய குரு உச்சம் அடையும் பொழுது உண்மையே அதிகமான ஒளியை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மேல விழுகும் பொழுது உண்மையே தொழில் மேன்மை, ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய சனி குருவின் பார்வை பெற்று திருட்பலம் பெற்று உண்மையே வாழ்க்கையில அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்மையே அவங்களுடைய ஸ்டேட்டஸு, முன்னேற்றம், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026க்கு மேல அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால பண வரவு,
அதாவது அதிகமான ஒரு பண வரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம்னா ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு இடத்து மூலமா வரதா இருக்கட்டும், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், அது போல பலதரப்பட்ட இன்கம் வந்து நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் மூலமாக ஒரு ஒரு ஓவர் டிராஃப்ட், ஒரு பர்சனல் லோன், அது மாதிரி விஷயங்கள் பெற்று சில லாபங்களை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ சில ரிஸ்க் எடுத்து தொழிலில் முன்னேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பாலான மாதங்கள்ல நல்ல அமைப்பிலேயே இருக்கிறனால நல்ல புத்தி சுவாதீனமாகவும் கிளாரிட்டியோட மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டு சில வாழ்க்கையில இதுவரை 2024, 25 சில விஷயங்கள் சரியா பண்ணாத ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாம ஓரளவுக்கு கையில பணம், நல்ல முன்னேற்றம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல லாபம், அது மூலமாக நமக்கு உடைய நெட் ஒர்த்து, நம்மளுடைய பண வசதி, நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு பெருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய விசா எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. வெளி மாநிலம் போய் வேலை மாற்றம் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ப்ரொமோஷன் ஆகி போகிறது. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையோ ஆகலைங்கிறவங்களுக்கு உச்ச குரு 2ஆம் இடத்துல வரும்பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓரளவுக்கு அந்த என்னதான் 5ஆம் இடத்தை குரு பார்க்கலினாலும் அந்த உச்சன் வந்து 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து தசாபுக்திகள் போகும் பொழுது கண்டிப்பா சிலது நல்லது நடக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே சமயத்துல நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசம் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம் பேட்சப் நல்லதா இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு பேட்சப் ஆன மாதிரியும் சில நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது, புது கஸ்டமர்ஸு, புது கிளைண்ட்ஸ், அது மாதிரிலாம் சில தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல மடங்கு ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி இதுவரை ராசிக்குள்ள இருந்து குரு சில விஷயங்களை செய்திருந்த குரு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து இன்னுமே சில பணப்புழக்காட்டங்கள், இடம் மாற்றங்கள், வாழ்க்கையில முன்னேற்றங்கள், அது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பயிற்சி இருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சனியை பார்ப்பதும் ஒரு அருமை. தொழில் மேன்மை, ஸ்டேட்டஸ் மேன்மை, வேலையில முன்னேற்றம், அது மாதிரி பல வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக இருந்து பல மாதங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள், கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்னோனியம், அப்பா அம்மா தந்தையார் தாயார்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு வேணுங்கிற காதல் கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஒப்புதல், கன்சென்ட், ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு குரு பயிற்சியாக 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு என்னதான் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறான்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இவர் நல்ல பலன்களே கொடுப்பாரே ஒழிய ஒன்றும் தவறு வராது. பண விஷயத்துல வந்து இன்னுமே புலக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய டர்ன் ஓவர் இந்த பிஸ்னஸ், நீங்க செய்யக்கூடிய குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு கவனம் என்னன்னா, தெரியாத நபர்களுக்கு ஏதோ ஒரு வியாபாரம் டர்ன் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக நீங்க அவசரப்பட்டு பண்ணாமல் கொஞ்சம் தீர விசாரிச்சு நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒண்ணுதான் நீங்க கேர்ஃபுல்லா, நம்ம ஒரு பணம் வருதே பணம் போகுதுங்கிறதுக்காக பேராசைப்பட்டு நம்ம அதிகமான ஆராய்ச்சி பண்ணாமல்
கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லாமல் நம்ம திடீர்னு ஒரு முடிவுகளோ பணம் அனுப்புறதோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த நமக்கு முன்னேற்றம் வந்தால் போதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டீங்கன்னா தப்பு இல்லை. நம்ம கிரீடியாக நம்ம பேராசைப்பட்டு போகும்பொழுது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து கொஞ்சம் ஸ்கேம்ல மாட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டோங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துருவார். அதில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்து அது மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, அது எல்லாமே நல்ல அமைப்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த நேரத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் பிறந்தீங்க வைத்து நீங்க லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து மிதுன ராசியாக இருந்து திருவாதிரை நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா அல்லது மிருகசீர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் உங்க போயிட்டு இருக்கு, அந்த லக்னத்துக்கு என்ன தசைகளாக நல்ல தசைகளாக வருகிறதா, எப்படி வருகிறதா பார்த்து இப்ப நம்ம சொன்ன கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள், நம்ம அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார் அமைப்பையும் உங்களுடைய தசாபுக்திகளும் சேர்த்து வைத்து நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு, நமக்கு எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கெல்லாம் தெரிந்து வாழ்க்கையில திட்டமிட்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருந்து சில குழப்பங்கள், சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சனியும் உங்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலேருந்து தொழிலையும் சில சிக்கல்கள், உத்தியோகத்துலேயும் சில பிரச்சனைகள், ஏதாவது சுற்றி சுற்றி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த 2ஆம் பாவத்தில் தாங்க இருக்குது. அப்போ உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு வரணுமா, அதாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா, கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, 2ஆம் இடத்து புது வரவு அப்படிங்கும்போது குழந்தையும் வரும். ஒரு தொழில் அமையலையா, தொழில் மூலியமாக பண வரவா வேணுமா, அதுவும் 2ஆம் இடத்தை சொல்லும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையா, அதுவும் 2ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம பார்ப்போம். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல். ஆக மொத்தம் குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் இருந்தாங்களா, அதுவும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர், புகழ், மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பண்ணியே தீர்வார். இருக்கிற 12 ராசியில் குரு பகவானோட இந்த பயிற்சி யாருக்கு செம சூப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதுன ராசியான உங்களுக்கு தாங்க ரொம்ப
ரொம்ப சூப்பராக இருக்கார். கட்டாயம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தை விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த புதுசாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளை குரு உங்களுக்கு கொடுத்தே தீருவார். குரு பகவானை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு 7-10க்குரியவர். அதாவது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம், தொழிலில் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்குமான அதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வர்றனால உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாக, இந்த சமுதாயத்தின் மூலியமாக எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்து பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. 7ங்கிறது உங்களோட கிளைண்ட்ஸும். இப்போ அந்த கிளைண்ட் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரனால கிளைண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் மூலியமாக 2ஆம் இடம் வரவு ஸ்தானம். இப்போ தொழில் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தொழில் உங்களுக்கு கட்டாயம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ரொம்ப அட்டகாசமான விஷயங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த தப்புமே நான் பண்ணலைங்க. ஆனால் எனக்கு வந்து கோர்ட்டு கேஸு நடந்துகிட்டே இருக்கேன். யாரோ எவனோ 2 பேர் சண்டை கட்டிகிட்டு இருந்தாங்க. அவனை போய் விளக்க போனேன். அப்போ என் மேலேயும் சேர்த்து கேஸ் கொடுத்துட்டாங்க. தேவையில்லாமல் அலைஞ்சிட்ருக்கேன். ஒரு குடும்ப சொத்து ஒன்று இருக்குது. அந்த சொத்தை அடுத்தவன் வந்து நான் போய் பார்க்காம விட்டாச்சுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன். ரொம்ப நாளாக என்னோடய சொத்தை நான் பார்க்காம விட்டுட்டேன். அவன் வந்து அவனோட சொத்துன்னு விற்றுட்டான். அதனால் டாக்குமெண்ட் பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாமல் கோர்ட்டுப்படி ஏறிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த வழக்கு இந்த சமயத்தில் இந்த வருடம் உங்களுக்கு தீரும். அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். நான் இப்போ வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு இளைய தலைமுறை சொன்னீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச உங்களோட ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. என்னோடய உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷனுங்க, ப்ரெஷருங்க. என்ன தான் நான் வேலை செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. இதனால் நான் வெக்ஸ் ஆகி நான் வேலையை விட்டுட்டேன். எனக்கு வேலையை விட்டு இப்போ 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு. எனக்கு எப்போங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உத்தியோகம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த டென்ஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தீரப்போகுது. உங்களோட உயர் அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட வந்து தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்துருந்து உங்கள் மேலே ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் போட்டிருந்தாலும் அந்த ப்ரெஷரும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு தீரப்போகுது. நீண்ட நாளாக ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த லோன் கிடச்சிதுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு வீடு கட்டலாம், அப்படி ஒரு எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த தடவை உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு கட்டாயம் சரியாகும். 6ஆம் இடம் வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடங்க. அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஆனால் ராஜ உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கட்டாயம் குருவோட பார்வையினால் தீரப்போகுது. அதுவும் குறிப்பாக லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ சூப்பராக வந்து சரியாயிருங்க, குணமாயிரும் அந்த வியாதி. உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, டீ கடை, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 1 வருட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அடுத்து 8ஆம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் ஒருத்தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இன்னுமே இந்த விஷயம் நமக்கு நடக்காது, சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. அந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம், சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன்று காத்துட்ருக்கு இந்த குரு பயிற்சியில். இன்சூரன்ஸ் பண வரவு
அப்படிங்கிறது இந்த சமயம் நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்குலாம் பாருங்கள், இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கும். ஆனால் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து வராமல் அதுக்கு தனியாக கேஸ் நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வருமானம் கிடைக்கிறது. வீடு வந்துட்டு ரொம்ப பழைய வீடாக இருக்குது, அந்த வீடை வந்து இப்போ ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க. அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்துக்கள், இந்த மாதிரி ஒரு உயில் சொத்து அப்படிங்கிறது உங்களுக்காக சூப்பராக வந்து காத்துட்ருக்குங்க. அதன் மூலியமாக வாழ்க்கை தரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாரு. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்த இடத்த பார்க்குறனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்க. ஏற்கனவே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிஸ்னஸை நான் இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு அதுக்கான டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா, குறிப்பாக பெண்கள். நான் வந்துட்டு இவ்வளோ நாள் என்னோடய குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு வந்து நான் இருந்துட்டேங்க. இப்போ எனக்குன்னு ஒரு கையில் ஒரு வருமானம் இருந்தால் நல்லா இருக்கும்ல, நான் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடங்கலாங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன தொழில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் ஆரம்பிங்க. அதாவது தொழில் ஸ்தானத்தை வந்து பணவரவு அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்குறனால, அதுவும் பெண் ராசியிலேருந்து பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கட்டாயம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், பணவரவு நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த காலத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ண உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியம், பணவரவு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்க போகுது இந்த குரு பயிற்சி மூலியமாக. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து எப்போ அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. அதே மாதிரி வாக்கியப்படி வந்து 26/5/2026ங்க. இது வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து 3-4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. வாக்கியப்படி தான் ஃபர்ஸ்ட் வருது. 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து உங்களுக்கு கடக ராசிக்கு குரு வராரு. பல விதமான அற்புதமான குரு பலன் தான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா இது வரைக்கும் அஷ்டமத்து குருவா இருந்துச்சு, இப்போ பாக்கிய குருவா இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்க குரு எதை பாக்குறாரு அப்படின்னா உங்களுடைய ராசியை பாக்குறாரு. பாக்கிய குரு உங்க ராசியை பாக்குறாரு, 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன, என்ன அப்படின்னா பரிபூரணமான லக்ஷ்மியுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தானம். அத குரு பாக்குறாரு. எதுல இருந்து? பாக்கிய ஸ்தானத்துல இருந்து. உங்களுக்கு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குரு அப்படிங்கிறது வரும். மற்ற ராசிகளுக்கெல்லாம் இல்லாம இந்த ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல குரு அமைஞ்சு உங்க ராசியை பாக்குறது பல விதமான நன்மைகளும் சிறப்பான பலன்களும் நல்ல யோகமும் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். திடீர் அதிர்ஷ்டம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. கொஞ்ச நஞ்ச நல்ல பலன்கள் இல்லை. இவ்வளவு நாள அஷ்டமத்து குரு வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்த்தாஷ்டமத்து சனியும் இருக்கும். இப்போ சனியோடைய பிரச்சனை இல்ல, குரு அஷ்டமத்துல இருந்து இப்போ பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்ததுனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு.
நீங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தெய்வ அனுக்கிரகத்த தேடிக்கணும். குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணிக்கணும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது சூப்பரான டைமு. சரி உங்களுடைய ராசியிலிருந்து உங்களோட 9ஆம் இடத்துக்கு வராரு. இந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பரிபூரணமான அமைப்புகள் இருக்கு. நீங்க எந்த விஷயங்கள எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்க போகுது. பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியில இருந்து வராது. பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. முக்கியமா வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு, அதே மாரி பேங்கிங் எக்ஸாம்ஸ் இந்த மாரி என்ன எக்ஸாம்ஸ் ஏன்னா தேர்வு அப்படிங்கிறதே 3ஆம் இடம் தான். அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்த உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. 5 குடையவர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க நல்ல போஸ்டிங் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு என்ன விஷயத்துக்காக சாதிக்கணும்னு எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, அத்தன விஷயங்களும் நீங்க சாதிக்க முடியும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது இது. அதே மாரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உடனடியா வேலைகள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பலன்கள். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிய குறிக்கக்கூடிய இடம். அதனால ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அடுத்தடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்கலாம் வந்து வெளிநாடு போணும்னு ரொம்ப கனவுல இருந்திருப்பீங்களா? அவங்கலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள் கட்டாயம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல சேலரி இன்கிரிமென்ட், ப்ரமோஷன்ஸு இது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்போ பூர்வீக சொத்துக்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அத்தன பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால வந்து சேரப்போது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை, உங்களுக்கு உண்டான பங்கெல்லாம் வந்து சேரும். அது மூலியமா நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. இவ்வளோ நாளா ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அல்லது வாகனம் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இப்ப 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால அந்த பிராப்தம் இருக்கு. சில பேர் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்த பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அதனால உங்களுடைய ராசிய பார்க்கறதுனாலயும், பரிபூரணமான குருபலம் இருக்கறனால, திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தாராளமாக இருக்கு. காதல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது. காதலித்தவர்களே மணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நெறைய பேருக்கு இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த மாரி குருபலம் இருக்கனால தாராளமா எல்லா விஷயங்களும் ப்ரொசீஜர் பண்ணலாம். திருமணத்துக்கு மட்டும் வந்து ஒரு 25 வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கே அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்த பார்க்கறதுனால நெறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் அதாவது பாதகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 9 தான். கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நல்ல அமைப்புகள் வரும்போது, சில அலட்சியமாக தவறு செய்யும் பட்சத்தில் அது உங்களுக்கு தண்டனைக்குரியதாகவே மாறிரும். அதனால கவனமாக இருக்கணும். எந்த எந்த இடத்துல கவனமா இருக்கணும்? யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னா, சோசியல் மீடியால சேட் பண்றது, ஒருத்தங்கள போய் திட்டுறதோ, அல்லது பர்சனல் சேட்ஸ் பண்றதோ, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள ஏற்படுத்தும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புது விஷயங்கள நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமாக இருக்குது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதுனால, எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கு. அதே மாரி அன்னை லக்ஷ்மியோடைய பரிபூரணமான அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா, குரு லக்ஷ்மி ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப காசு பணம்ங்கிறது நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணா உடனடியா அதுலேருந்து வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பணம் மூட்டையில ஏன்னா பணத்த வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அந்த அளவுக்கு அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. முயற்சி பண்ணணும். முயற்சியே திருவினையாக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் இது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? வேலை கிடைக்கும். நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்ல. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது பிராப்தம் இருக்கு. ஆனா, அதுக்கு உண்டான முயற்சிய யார் போடணும்? நீங்க தான் போடணும். நீங்க போடும்போது தான் அதுக்கு உண்டான பலன்கள் கை மேல கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ண பண்ண தான் அது எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறும். பல நன்மைகளா உங்களுக்கு மாறும். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும்.
நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறாரு. அப்போ பொதுவாவே சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களோட பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதாவது சொசைட்டில நல்ல மதிப்புகள் கிடைக்கும். பொதுவாவே ஒருத்தங்க பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, பேருக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு உயரும். குட்வில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல ஈஸியா காசு, பணம் சம்பாரிக்க முடியும். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். எப்பவுமே ஒரு சொந்தமா பிசினஸோ, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க, அல்லது ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாலுமே, குட்வில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த குட்வில குறிக்கக்கூடிய இடமே 9ஆம் இடம் தான். அதுல குரு உச்சமா இருக்கனால, உங்களுடைய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே என்ன செய்யும்? வாழ்க்கையில உயரப்போகுது. இது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்க போறீங்க. உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நகை வாங்குறது, இப்போ நெறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா பூர்வீக சொத்துக்கள் வராம இருந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களும் வரும். தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பொருளாதார வாழ்க்கையில உயர்வான நிலை, சிறப்பான நிலைகள்லாம் அடைய முடியும். குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆயி குழந்தைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா, புத்திர ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. புத்திர லாபம் உண்டு. அப்போ புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா ஈஸியா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். சந்தான பிராப்தம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. காதல் ரீதியா மனச்சோர்வுகள், மன கஷ்டங்கள்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப குரு உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால, பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. பிரிந்தவர்கள் காதல்கள் கைகூடும். காதல்ல வெற்றி கிடைக்கும். தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கனால சில பேருக்கு வந்து 2வது திருமணம் ஆகக்குண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 9ல இருந்த குரு 3யும் எதையும் பாக்குது, 5யும் பாக்குது. அப்போ ரீமேரேஜ் 2வது மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே இந்த டைம்ல வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்துல உபாசனைன்னு குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தையா இருக்கனால, ஒரு தெய்வத்த உபாசனை பண்ணுங்க. உபாசனை பண்ணும்போது கஷ்டமான காலங்கள்ல அந்த தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தும். அதனால நல்ல அமைப்புகள் நமக்கு இருக்கும். அது கோச்சார ரீதியா ஏதாவது கால நேரங்கள் சரியில்ல அப்படின்னா, நன்மைகள வந்து அதிகப்படுத்தியும், தீமைகள கம்மி பண்ணி உங்களுக்கு குடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல தெய்வ உபாசனை எடுத்தீங்கன்னா, ஈஸியா தெய்வம் உங்களுக்கு சித்தியாகும். ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால, அத நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது அற்புதமான பலன்கள குடுக்குங்க. பெண்களுக்கு எப்படி நல்ல பலன்களோ, அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான இது. 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கனால, ஒரே நைட்ல வைரல் ஆயிருவீங்க. ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஒரே இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ பட்டி தொட்டி வரைக்கும் சென்றடையும். முக்கியமா இந்த சினிமா துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. புகழ் சேரும். அதே மாரி நெறைய வாய்ப்புகள் வரும். திடீர்னு ஒரு படம் கமிட் ஆகுறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவா காசு, பணம், பொருளாதாரமும் சரி, உறவுகள் கிட்டயும் நல்ல சுமூகமான உறவுகள் உறவுகள் கிட்டயும் வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே குரு வந்து பாக்கிய ஸ்தானத்துல இருக்கனால சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வரிய சம்பத்துகள் கிடைக்கும். எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏதாவது எந்த விஷயமாவது நீங்க செய்யுங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருங்க. அதுல மனம் மகிழ்ச்சி கிடைச்சிரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் அப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில உத்தியோகத்துல போய் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு. ஏன்னா குரு அந்த அளவுக்கு நல்ல பலமா இருக்காரு. கோச்சார ரீதியா திருமணத்துக்கு உண்டான அமைப்பையும் குடுக்குறாரு. எல்லா விஷயங்களையுமே ஏன்னா மத்த ராசிக்கெல்லாம் திருமணம் இருந்துச்சுன்னா தொழில் கிடையாது. தொழில்ல நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு நல்லா இருக்காது. ஆனா உங்களுடைய ராசிக்கு திருமணத்துக்கும் நல்லா இருக்கு, தொழிலுக்கும் நல்லா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அத்தன விஷயங்களுமே சக்சஸா இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள் தான். சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது வந்து நல்ல அற்புதமான பலன்கள். குரு எங்கெல்லாம் பாக்குதோ, அங்க எல்லாமே நல்ல விஷயங்கள வளர்த்து விடுவாரு. அப்போ 5ஆம் இடம்ங்கிறதே ஐஸ்வரியம், அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு.
ஸோ அதனால நீங்க இந்த டைம்ல வந்து தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு, ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது வந்து என்னன்னா, எப்ப குரு பெயர்ச்சி வருது அப்படின்னா திருக்கணிதப்படி 1/6/2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி வருது. அதே மாதிரி வாக்கியப்படி வந்து 26/5/2026 இது வந்து மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இது திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3-4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால எது முதல்ல வருதோ அதையே நான் சொல்லிடுறேன். வாக்கியப்படி 26/5/2026. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு குரு வந்து வராரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. குரு பலம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு நான் கட்டாயம் சொல்ல மாட்டேன். 12ஆம் இடத்துல வராரு. உங்களுக்கு 12ல குரு வர்றதுனால எந்த இடத்த பாக்குறாருன்னா 4ஆம் இடத்த பாக்குறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்த பாக்குறாரு. அஷ்டம ஸ்தானத்தை பாக்குறாரு. இது நன்மையான்னு கேட்டா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அஷ்டமத்து சனி இருக்கு, ராகு கேதுவோடைய தீமையும் உங்களுக்கு இருக்கு. அதாவது கேது வந்து உங்களோட ராசியில இருக்காரு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போதாத குறைக்கு குருவும் போய் 12ல இப்ப மறைஞ்சிருக்காரு. குரு 12ல மறைஞ்சிருக்கனால மறைந்த குரு நிறைந்த பலன் அப்படின்னா உச்சம் பெற்ற குரு. ஆனா அங்க அஷ்டமாதிபதியாவும் இருக்காரு, அஷ்டமஸ்தானத்தையும் பாக்குறாரு. கவனமா தான் இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் கெடு பலன்கள்லாம் சொல்லல. கவனமாக இருங்க. உங்களை எப்பயாவது காப்பாத்தணுங்கிறத என்னுடைய நோக்கம். ஸோ குரு வந்து 12ல இருக்கனால விரயத்தை கொடுப்பாரா அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல 12ஆம் இடம்ங்கிறது விரயத்தையும் குறிக்கும். அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கும். விரயம் அப்படின்னா ஒரு சுப விரயமா பண்ணுங்க. வீட்டுல வந்து ஏதாவது சுப நிகழ்வுகளை நடத்துங்க. காது குத்து, கல்யாணம். கல்யாணத்துக்கு குருபலம் வேணுங்க. அதனால யாருக்கு மேரேஜ் பண்றீங்களோ அவங்களுக்கு குருபலம் இருக்கான்னு பாத்துக்கங்க. அதே நேரத்துல காது குத்துறது இந்த மாதிரி மங்கள நிகழ்வுகள் நடத்தலாம். அப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுலயோ அல்லது ஏதாவது சின்ன சின்னதோ உங்களுக்கு என்ன விஷயமோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. சேர்த்தி வைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு மாதிரி 12ஆம் இடம் அதுதான் குறிக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா வண்டி, வாகனங்கள், வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. சொத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் சொத்துக்கு சொத்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை குறிக்கக்கூடியது. கடனை குறிக்கக்கூடியது. 8ஆம் இடம்ங்கிறது சிக்கலை குறிக்கக்கூடியது. விபத்தை குறிக்கக்கூடியது. ஸோ குருவுடைய பார்வை எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே வளர்த்து விட வேண்டியதுதான் அவருடைய பிரதான வேலை. அவரு ரொம்ப நல்லவரு. அவரு வந்து எல்லா விஷயங்களையுமே வளர்த்து விடுவாரு. எப்படி நல்லதை வளர்த்து விடுறாரோ அதே மாதிரி தீமையும் வளர்த்து விடுவாரு. அவருக்கு பாகுபாடு கிடையாது. நன்மை, தீமை 2மே ஒரே மாதிரியே பார்த்து வளர்த்து விட்டுருவாரு. ஸோ 6ஆம் இடம்ங்கிறது கடன். கடனை வளர்த்து விடுவாரு. ஸோ அதனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும். ஆனா குரு உச்சபலம் பெற்று 12ல இருந்து பார்க்கறதுனால கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் உறுதியாக இருக்கு உங்களுக்கு. சரிங்க. நான் வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கேன். இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கு. நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னா, தயவு செய்து ஒரு வீட வாங்குங்க. ஒரு வாகனத்த வாங்குங்க. ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணிருங்க. ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு விரயத்த செய்ய தான் போறாரு. அந்த விரயம் வந்து நமக்கு சேவிங்ஸா, சொத்தா எப்படி ஆக்கலாங்கிறத யோசித்து செயல்படுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாவே வந்து இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த கட்டாயத்த நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறதா இருக்கு. பொதுவாவே நல்ல புத்திசாலி தான். சிம்மராசிக்காரங்க வந்து மெயினா வந்து எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க. அதே மாரி சிறப்பாகவும், திறம்படவும் செய்வீங்க. நல்ல நிர்வாக திறமை இருக்கு. அதனால ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துல நான் அத ஏன் சொல்றேன் அப்டின்னா, அத மறந்திருப்பீங்க. ஸோ, அதனால நினைவு கூர்றேன். ஸோ, அதனால நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கட்டாயம் செய்யணும். அஷ்டமஸ்தானத்த பார்க்கறனால எல்லா விஷயங்களும் கவனத்தோட இருக்கணும். குரு வந்து 8ஆம் இடத்த பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அத்தன விஷயங்களுமே நன்மைய குடுக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்த பார்க்கறனால நீங்க ஏதாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்டின்னா, தாராளமா பண்ணலாம். ஏன்னா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உண்டு. நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் லோன் எடுக்கலாமான்னா தாராளமா எடுக்கலாம்.
உங்களுக்கு ரூ. 100 வருமானம் வருது அப்படின்னா ரூ. 30 நீங்க என்ன செய்யலாம், தாராளமா லோனுக்கு போய்க்கலாம். ஜோசியர் சொன்னாங்கன்ட்டு உங்களுடைய தகுதி மீன்ஸ் என்னன்னா, உங்களுடைய சேலரிக்கு மீறி நீங்க என்ன செய்யக்கூடாது, ரூ. 100 வருமானம் வருது அப்படின்னா, ரூ. 50 ரூ. 60 லோன் போடக்கூடாது. ஏன்னா, அதெல்லாம் 60% 50%க்கு மேல போகுது. அதனால அந்த மாரி செய்யாதீங்க. 30%க்குள்ள தான் உங்களுடைய லோன்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் நீங்க. சரி. இது வந்து என்னன்னா, நீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரி இந்த டைம்ல நான் 12ல எனக்கு குரு மறைஞ்சிருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது. தூங்குறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னா, தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னா குரு இதெல்லாம் குடுப்பாரு. அப்ப நீங்களா வாலண்டரியா போய் ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம் எனக்கு மறைஞ்சிருக்கு. குரு பலமே இல்ல. தொழில் ஸ்தானத்துக்கு இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மென்ட். குரு வரக்கூடிய 12ல வரக்கூடிய இடத்துல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணணும் அப்படின்னா, அது பல வகைகள பெருக்கி குடுத்துரும். அதனால தாராளமா பண்ணலாம். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா தொழில் ஸ்தானத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கு? தொழில் காரகனுக்கு எப்படி இருக்கு? 10ஆம் அதிபதியுடைய நிலை தொழில் பண்ணலாமா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி ஜோசியர கேட்டுட்டு பண்ணுங்க. ஆனா குருபலம் 12ஆம் இடத்துல இருக்கனால, இந்த டைம்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் தாராளமா தொடங்கலாங்க. அதுல தவறுகளே கிடையாது. அதே மாரி தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு பிசினஸ் லோன் கிடைக்கும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மானியத்தோட கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. தாராளமா பண்ணலாம். ஒரு வாகனம் வாங்கலாம். தொழிலுக்காகவோ அல்லது வந்து பர்சனல் யூஸ்க்காகவோ ஒரு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு உங்களுக்கு. அது மூலியமா இன்கமும் நீங்க ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதே மாரி தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தாய் வழி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் நிவர்த்தியாகி என்ன செய்யும், உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிராப்தம் இருக்கு. அதனால தாய் வழி சொத்துக்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. இவ்வளோ நாளா என்ன வொர்க்கு அல்லது பிசினஸ்ன்னு ஓடிட்டே இருந்துட்டு, ஏதாவது ஒரு டென்ஷன், அலைச்சல் அப்படின்னு இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு, உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைன்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு பெரிய செலவா மாறிரும். பொதுவாவே டாக்டர்ட்ட ஏன் பாருங்க அப்படின்னா, பிரச்சனை வந்து சின்னதா வரும்போதே நீங்க அத பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெரிய செலவுகள ஏற்படுத்தாது. 1000, 500ல செலவு பண்றதுக்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அது லட்சக்கணக்குல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பாக்குது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. சர்ஜரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம். உங்களுக்கு டென்ஷனா இருக்கு, மனநிலை கொஞ்சம் சரியில்ல, பல யோசனைகள் ஓடுது அப்படின்னா, தயவு செய்து வண்டி ஓட்ட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்த பாக்குது, 6ஆம் இடத்த பாக்குது, 8ஆம் இடத்த பாக்குது 12ல இருந்து. அப்போ ஒரு மருத்துவ விரயம்னு உண்டு. ஒரு மருத்துவ சர்ஜரி உண்டு. நெறைய பேருக்கு வந்து சர்ஜரி அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்த பார்க்கும்போது விபத்து கண்டங்கள் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது அமைப்புகள் இருக்கு. நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஃபேவரா வரதும். அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தா, அதுவுமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயங்கள் தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடியது. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அதனால உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா தேக ஆரோக்கியத்துல மட்டும் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தணும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வமா இருப்பாங்க. கல்வி ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனால படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்கலாம் வெளிநாட்டுக்கு சென்று அவங்களுடைய விஷயங்கள மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. வே ஏதாவது ஐடி கம்பெனி இந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகணும்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா, குருபலம் இருக்கனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். 4ஆம் இடம்ங்கிறனால கல்விக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. 8ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி உங்களுக்கு குருங்க. அஷ்டமாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு அதிர்ஷ்டம்ங்க. அதாவது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அஷ்டமாதிபதி உங்களுக்கு கெட்டவர். அது 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கனால, உச்சபலம் பெற்றிருக்கனால ஒரு அதிர்ஷ்டம். உழைக்காத வருமானம், உயில் சொத்துக்கள் வரும். அதாவது வாரிசு இல்லாத சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
ஏன்னா 5 குடையவரா இருக்கனால 5, 8 அப்படிங்கும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஒருத்தங்களுடைய வாரிசு இல்லாதவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் வரும்ல, அது மாரி உங்களுக்கு சேர்றது. பினாமி சொத்துக்கள் ஒரு அரசியல்வாதிகளுக்கோ, அல்லது ஒரு பெரிய தொழிலதிபர்களுக்கோ நீங்க பினாமியாக இருக்கும் பட்சத்தில், அந்த பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு. லாட்டரி, புதையல் யோகம் உறுதியாக உண்டு. பொதுவா அஷ்டமம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு ராஜ யோகத்த, திடீர்னு ஒரு ராஜ பதவிகள குடுத்துரும். அதே மாரி அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கு. சிம்ம ராசியில இருக்கவங்க நெறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு இந்த வருஷம் போவீங்க. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். இந்த வாரிய தலைவர்கள் இந்த மாரி இதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அது கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவா அரசியல்வாதிகளுக்கு இது இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட்ன்னே சொல்லலாம். பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டமம் அப்படிங்கும்போதே வந்து என்னன்னா, நீங்க ஹெல்த்த பார்த்துக்கணும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4, 6, 8 பார்க்கறனால, தேக ஆரோக்கியத்துல கவனம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது, நீங்க எந்த ட்ரெயின்ல போறீங்க? எந்த பஸ்ல போறீங்க? எங்க போய் நீங்க ஸ்டே பண்றீங்க? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்? வீட்ல இருக்கவங்களுக்கு சொல்லணும். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும், கல்யாணம் ஆவாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் கட்டாயம் சொல்லுங்க. அதே மாரி நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்த குரு பார்க்கும்போது, தேவையில்லாத பழிச்சொல்கள், அவமானங்கள், வதந்திகளுக்கெல்லாம் ஆளாகுற மாரி வரும். முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அஷ்டமஸ்தானத்த குரு பாக்குது. மீண்டும் சொல்றேன். அதே மாரி நீங்க வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்கன்னா, பர்சனல் சேட்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுடைய விஷயங்களே எடுத்து உங்களுக்கு பிளாக்மெயில் பண்றது, அதே மாரி வீட்ல இருக்க கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள அறிமுகம் இல்லாத நபர்கள், வெளிநபர்கள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. எப்பவுமே வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தான் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. திட்டுறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா, உங்களுக்கு அவங்க தான் வந்து பக்கபலமா, பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா, வெளியில இருக்கிறவங்க ஆதரவு, அன்பு செலுத்துறேன்னு சொல்லி எல்லாமே போலியா இருக்கும். போலிய கண்டு ஏமாந்துறாதீங்க. ஏன்னா, குருபலம் வந்து அஷ்டமத்துக்கு இருக்கும்போது, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு மறைச்சிரும். அதனால மத்தபடி ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. உங்க பேர்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்க பேர்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த சிம்ம ராசிக்காரங்க, குரு பலம்னால உங்களுக்கு என்னன்னா, திருமணத்துக்கு யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, 12ல குரு மறைஞ்சிருக்கனால, குரு பலம் 1% கூட திருமணத்துக்கு இல்ல. இந்த டைம்ல வந்து திருமணத்த அவாய்ட் பண்றது தான் நல்லது. 1 வருட காலம் வெயிட் பண்றதே சிறப்பான பலன்கள். ஆனா, பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வான நிலையில தான் இருக்குது. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம்னா, 12ல குரு வந்திருக்கனால, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க. நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணிக்கங்க. முல்லைப்பூ மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு, தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிட்டு, சிவபெருமானையும், நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை, வியாழக்கிழமை. உங்கனால போக முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. எப்போ உங்களுக்கு முடியுதோ அந்த டைம்ல போய் பண்ணுங்க. தெய்வங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே ஆத்மார்த்தமா கும்பிட்டா கூட உங்களுக்கு வலிவு குடுக்கும். அதனால பிரச்சனைகள் கிடையாது. நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க. என்னால போக முடியலன்னு சில பேர் வருத்தப்படுறாங்க. அவங்களுக்காக சொல்றேன். நீங்க வந்து உத்தியோகம் பார்க்குறீங்க, ஒர்க் பார்க்குறீங்க, உங்க விஷயங்கள உங்களுடைய பேரண்ட்ஸ, ஹஸ்பண்ட, ஒய்ஃப கவனிச்சுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னாலே, அங்கேயே குருவுடைய ஆசீர்வாதமும், தெய்வ பலமும் கட்டாயம் வந்துரும். அதனால தனியா நீங்க போய் கும்பிடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில், உங்க மனசு விரும்பும் பட்சத்தில் நீங்க போய் கும்பிடலாம். அதனால தவறுகள் கிடையாது. சரிங்களா? பொதுவாவே குருபலம் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கனால, பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா உறவுகளுக்கு இடையே மனக்கசப்ப ஏற்படுத்தும். அதனால சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பத்துல வந்து அப்பப்போ வாக்குவாதங்கள் வரும். அது ஒரு பெரிய ஆர்கியுமென்ட்டா மாத்தாதீங்க. 6ஆம் இடம்ங்கிறது பிரிவினையை ஏற்படுத்தும். 8ஆம் இடம்ங்கிறது மனவலி வலிக்கும். அதாவது பிரிந்து போகக்கூடிய நபர்கள நெனச்சு மனசு உருகும்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு குரு குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உறவுகள பாதுகாக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பாதுகாக்கணும். வார்த்தைகள வந்து நல்லா அன்பா பேச பழகிக்கங்க. ஏன்னா, உங்களுக்கு குரு மறைஞ்சிருக்கனால, டக்கு டக்குன்னு மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க பேசுவீங்க, ஒளிவு மறைவு இல்லாம. அது அடுத்தவங்கள ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கள கட்டாயம் பாதிச்சுரும். அவங்க நமக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை? எப்படி பேசணுங்கிறத கத்துக்கங்க.
இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த உறவுகளை இழக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதிகமாக இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எந்த ஒரு விஷயமும் ஒளிவு மறைவு இல்லாம பேசக்கூடியவங்க தான். ஆனா, பொதுவாவே உறவுகள் நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் உண்மை மட்டும் செல்லாது. அந்த இடத்துல சில டைம் பாலிஷா பேசறதுக்கு கத்துக்கங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்கள விட்டு போறது கட்டாயம் நிச்சயமாயிரும். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. நீங்க வாழ்றது, நீங்க சம்பாரிக்கிறது, இது எல்லாமே உறவுகளுக்காகத்தான். அந்த உறவ பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது சிரமப்படுங்க, கஷ்டப்படுங்க. அதுல தவறுகளே கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அவங்க தான் வந்து நிக்க போறாங்க. குருபலம் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்து 12ல வந்து உச்சம் பெற்று மறைந்திருக்கனால, குருபலம் வந்து குறைவாக இருக்கிறதுனாலயும் உறவுகள் கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கங்க. மத்தபடி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ஜூன் 2026லேருந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் அந்த 13 மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அந்த குரு பெயர்ச்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, தனுசு ராசியின் அதிபதியாகிய குரு என்ன ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார், மற்ற கிரகங்களாக எப்படி இருக்குங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுது ராசிக்கு என்ன வித தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, குரு வந்து ஜூன் 2ஆம் தேதி 2026 அப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. என்ன மாற்றத்தை கொடுக்குன்னா, ராசி அதிபதியே பலமடைகிறார், உச்சமடைகிறார். எங்க உச்சமடைகிறார்? 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார். ஸோ 8ஆம் இடங்கிற ஒரு மாதிரியான மர்மமான ஒரு இடத்துல உச்சமடைஞ்சு ராசி அதிபதி, அது குருங்கிற சுபகிரகம் நல்ல ஒரு அமைப்பு ஸ்தான பலம் பெறும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைஃப் ஒரு மாதிரியா 1 இயர் போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத வந்து பிரிச்சு விடும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம விலக்கி அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய நகர்வுகளை நோக்கி நாம திறம்பட தைரியமாக கால் எடுத்து வைக்கக்கூடிய தருணங்களை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறது. நிறைய பேத்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, வேறு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டு தொழிலாக பண்ணவங்களுக்கு சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் நம்ம இருக்கிறவங்க இன்னுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இன்னும் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி 4ஆம் இடத்துல ராசியை 10ஆம் பார்வையாக நீடித்து பார்ப்பதனால 2027 மார்ச் வரைக்கும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறதுனால நல்லா விறுவிறுப்பாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது நடந்துருமோ இது நடந்துருமோன்ட்டு ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுத்துட்டு மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இறுக்கமாகவும் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால குரு பெயர்ச்சி வந்து அருமையான ஒரு பயிற்சியாக சுப விரயங்கள், முதலீடுகள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு